ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் பிஜேடி கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். பிஜேடினா பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எதனால் வந்து பைபோலார்னு வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைபோலார் பிஜேடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பைபோலார் வந்து சொல்லுவாங்க. ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் வந்து இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா பைபோலார்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜேபெட்டில் பார்த்தீங்கன்னா ஜேபெட்னா பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜேபெட்டில் பார்த்தீங்கன்னா யூனிபோலார்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைபோலார்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஸோ ஹோல்ஸ் இருக்கும், ஆனால் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருந்தால் ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்கும். ஸோ ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸாக இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா போத் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில டைம் வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. பைபோலார் வந்து பிஜேடி வந்து எத்தனை டிரான்சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பைபோலார் டிரான்சிஸ்டர்னு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜேபெட் பார்த்தீங்கன்னா யூனிபோலார் ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ஜேபெட் வந்து மெஜாரிட்டி கேரியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி கேரியர் போத் மைனாரிட்டி அண்ட் மெஜாரிட்டி கேரியர் யூஸ் பண்ண முடியும். சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜேபெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஹோல்ஸ் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸாக இருக்கும். எலக்ட்ரான் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, அல்லது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸும் யூஸ் பண்ணாங்க, எலக்ட்ரான்ஸும் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று வந்து மெஜாரிட்டியாக இருக்கும், எதோ ஒன்று பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில டைம் வந்து 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. பிஜேடினா பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ பிஜேடினா பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஜேபெட்னா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா பிஜேடி வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ்னு எடுத்து எழுதிடுவாங்க. ஸோ பிஜேடினா பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கரண்ட் வந்து கண்ட்ரோல் டிவைஸாக இருக்கும். ஜேபெட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஐசி = பீட்டா ஐபி. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து எப்படி கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐசி = இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஐசி = எப்பயுமே ஐசி = பீட்டா ஐபி தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் வந்து கரண்ட் ஃபார்முலா இது. ஆனால் ஜேபெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கரண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கரண்ட்னா பார்த்தீங்கன்னா ஐடி = IDSS 1 - VGS / VP ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயுமே பிஜேடி பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் எப்பயுமே பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜேபெட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் எப்பயுமே வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஸோ 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க பிஜேடி வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இல்லை வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ பிஜேடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஜேபெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேடினா பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஜேபெட்னா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஜேடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் டிவைஸ் இருக்கும். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் டிவைஸ் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க பிஜேடி வந்து எத்தனை டெர்மினல் டிவைஸ்னு வந்து கேட்பாங்க. ஸோ 3 டெர்மினல் டிவைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேபெட்டும் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் டிவைஸ் தான். சில டைம் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் டிவைஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே வந்து 3 டெர்மினல் டிவைஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ சில டைம் வந்து 1 டிவைஸ் பார்த்தீங்கன்னா 1 டெர்மினல் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசன் வந்து அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிஜேடி வந்து 3 டெர்மினல் டிவைஸ். ஸோ அந்த 3 டெர்மினல் பார்த்தீங்கன்னா பேஸ், எமிட்டர், கலெக்டர். ஸோ இதில் கலெக்டர் பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்கட்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஃபாலோவர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எமிட்டர். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்லுவாங்க, எமிட்டர்னு சொல்ல மாட்டாங்க, எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டெர்மினல் டிவைஸ் இருக்குது, பேஸ், எமிட்டர், கலெக்டர்னு இருக்குது. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூனிபோலார் ஜேபெட்டில் பார்த்தீங்கன்னா கேட், சோர்ஸ், ட்ரெயின். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்குது. 3 டெர்மினல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா கேட், சோர்ஸ், ட்ரெயின். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டரோட இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெயினாக ஆக்ட் ஆகும். சோர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸாக இருக்குல்ல, ஸோ அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸாக இருக்குது. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். எமிட்டர்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோர்ஸாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு.
ஸோ அந்த கான்செப்ட் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3 ரீஜன் தான் எப்பயுமே ஒரு சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ கட் ஆஃப் ரீஜனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டே வந்து ஆஃப் ஆயிரும். எப்பயுமே கட் ஆஃப் ரீஜனாக பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து ஆஃப் ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எமிட்டர் பேஸ் காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ எமிட்டர் பேஸும் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும், காமன் பேஸும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எமிட்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸில் இருக்கும், கலெக்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். இன்வர்ஸ் ஆக்டிவ்னா பார்த்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபார்வர்டாக இருந்தால் இது ரிவர்ஸாக இருந்தால் ஃபார்வர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில டைம் 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. சச்சுரேஷனாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபார்வர்டு ரீஜனில் இருக்கும். ஸோ ஃபார்வர்டு பயாஸில் இருக்கும். எமிட்டர் பேஸும் வந்து ஃபார்வர்டு பயாஸில் இருக்கும், காமன் பேஸும் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். சில டைம் வந்து கேட்பாங்க சச்சுரேஷன் ரீசன் வந்து எந்த இதில் வந்து செயல்படும் பார்த்தீங்கன்னா எமிட்டர் பேஸும் வந்து ஃபார்வர்டு பயாஸில் தான் செயல்படும், காமன் பேஸும் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸில் தான் செயல்படும். கட் ஆஃப் ரீஜனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் தான் இருக்கும். ஆக்டிவ் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃபார்வர்டு பயாஸாக இருக்கும், இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஸோ இதுக்கான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா காமன் பேஸ்னா பார்த்தீங்கன்னா ஸோ 3 டெர்மினல் டிவைஸ் இருக்குமா. பிஜேடினா பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் டிவைஸ் இருக்கும், எமிட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிஎன்பி என்பிஎன் ஸோ ரெண்டு விதமான சர்க்யூட் வந்து பிஜேடியில் வந்து இருக்கும். ஸோ பிஎன்பி சர்க்யூட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பிஎன் சர்க்யூட்டும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎன்பி சர்க்யூட் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஎன்பின்னு வந்து சொல்லுவாங்க. என்பிஎன்னா பார்த்தீங்கன்னா கலெக்டர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பேஸ் பார்த்தீங்கன்னா பிஆ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து என்ன இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து அப்பில் இருக்கும், ஸோ மேல் நோக்கி இருக்கும். ஆனால் என்பிஎன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து குறிக்கிறது. ஸோ இந்த எப்பயுமே கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ பிஎன்பியில். ஆனால் என்பிஎன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் வந்து ஃப்ளோ ஆகும். இது வந்து 1 மார்க்ஸில் கேட் எக்ஸாம்ல வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிஎன்பியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 டயக்ராம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பிஎன்பினா பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா என்பினா பார்த்தீங்கன்னா கீழே டவுன் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ சில டைம் வந்து கன்ஃபியூஷன் பண்ணி எழுதிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் எக்ஸாம்லையும் இந்த 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இப்போ அப்கமிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவோம். பிஎன்பினா பார்த்தீங்கன்னா அப் டைரக்ஷனில் இருக்கும், என்பினா பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன் டைரக்ஷனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஜெட்னா பார்த்தீங்கன்னா எமிட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ்னா பார்த்தீங்கன்னா பேஸ், ஸோ காமன் பேஸா, ஸோ பேஸ் தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்கோ அது வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனாக பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். சப்போஸ் வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ சில இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வரும். ஸோ இந்த இதில் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனாக பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா என்பிஎன் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ 2 விதமான டிவைஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனவே பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனா, ஸோ பேஸ் வந்து கிரவுண்ட் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும். ஸோ காமன் பேஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எமிட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து பிஜேடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. எமிட்டர் யூஸ் பண்ணாங்க, பேஸ் யூஸ் பண்ணாங்க, கலெக்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ காமன் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, எமிட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம இப்போ வந்து பார்த்துருந்தோம்ல இந்த கான்செப்ட்டில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி சர்க்யூட்டா, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது டெர்மினல் பாருங்கள். பிஎன்பினா பார்த்தீங்கன்னா எப்பயுமே டைரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கலெக்டர் நோக்கி தான் வந்து போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எமிட்டர், இது பார்த்தீங்கன்னா பேஸ், இது பார்த்தீங்கன்னா கலெக்டரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் வந்து போகும். ஸோ இந்த டயக்ராம் வந்து இதில் இருக்குது. ஸோ எப்பயுமே கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். எமிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் ஸோ மேலே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எமிட்டர்லேருந்து இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் நோக்கி ஃப்ளோ ஆகுது. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ பிஎன்பியா. ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎன்னாக இருந்தால் இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இப்படி நோக்கி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்பிஎன்னா. ஸோ என்பிஎன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகும். கரண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்பிஎன் வந்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎன்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ எமிட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எமிட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமனாக வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பியா. ஸோ பிஎன்பினா பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து இந்த இப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிஎன்பி. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல ஏன் ப்ளஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே நான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தோம்னா ஆக்டிவ் ரீஜன் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்டிவ் ரீஜன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜன் அப்ளை பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டே வந்து ஒர்க் ஆகும். ஸோ கட் ஆஃப் ரீஜன் அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும், எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ கட் ஆஃப் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரிவர்ஸில் இருக்கும், எந்த ஒரு யூஸும் இல்லை. சச்சுரேஷன் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜன் தான் வந்து டிவைஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவ் ரீஜனாக பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் வந்து ஸோ எமிட்டர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸில் இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜன் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவ் ரீஜனை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ். ஸோ எதனால் வந்து இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் அப்ளை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸா. ஸோ ஃபார்வர்டு பயாஸ்னால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ கோல்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இதாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ்னால் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அப்ளை பண்ணிங்களா, இந்த இடத்துலையும் ப்ளஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸு. ஸோ கோல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா பி வந்து கோல்ஸ்னு சொல்லுவாங்க, என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸு. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அப்ளை பண்ணுறீங்களா, ஸோ ப்ளஸ் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் ஆகும். ஸோ ரிப்பிள்னா பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து அப்படியே வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டாக வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இதுக்கு ஆப்போசிட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் ரீஜனில் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸாக இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா காமன். ஸோ காமன் பேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ், இது பார்த்தீங்கன்னா எமிட்டர். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஆக்டிவ் ரீஜன் வந்து ஆக்டிவ் ரீஜனில் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். கலெக்டருக்கும் பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்டிவ் ரீஜனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எப்பயுமே கோல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னா பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ், எமிட்டர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ் இருக்கும், கலெக்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்வர்டு பயாஸ் தானே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இங்கே மைனஸ் இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அட்ராக்ட் இது ஆகும், புஷ் ஆகும். ஸோ ரிப்பிள் ஆகும். இந்த இதில் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ எந்த இதிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்வர்டாக ஃப்ளோ ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விதமான கான்செப்ட் இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிஜேடியில் பொறுத்த வரைக்கும் காமன் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸாக இருந்துச்சுன்னா காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸு. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு, இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிஎன்பி. ஸோ இது என்ன சர்க்யூட்னு ஃபஸ்ட் எடுத்து செக் பண்ணோம். ஸோ பிஎன்பினா பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கரண்ட் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த டைரக்ஷன் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து இப்படி போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து இப்படி போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎன்னா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டைரக்ஷன் வந்து இப்படி போட்டிருக்கோம். ஸோ இந்த சிம்பிள் டைரக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து இப்படி போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிஎன்பி ஃபஸ்ட் எடுத்துன்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் பேஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும். சப்போஸ் வந்து எமிட்டராக இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமிட்டர் இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் இங்கே இருக்கும் இன்புட்டாக, கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும்.
சப்போஸ் பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டராக வந்து காமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர் வந்து காமனாக இருந்தால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும், எமிட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விதமான கான்செப்ட் இருக்குது. காமனாக பேஸாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து இன்புட், அவுட்புட் பார்த்தீங்கன்னா கலெக்டரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எமிட்டர் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த இதில் எமிட்டர் இருந்தால் பேஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து காமன் கலெக்டராக இருந்தால் இந்த இடத்துல வந்து கலெக்டர் வந்து கிரவுண்டில் இருக்கும் காமனாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இது எமிட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் எடுத்திருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து காமனாக இருக்குது, எமிட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்குது, கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் பேஸோ, ஸோ அது வந்து செக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவ் ரீஜன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஆக்டிவ் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஃபார்வர்டு பயாஸில் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிஜேடியில் மொத்தமாக 3 விதமான சர்க்யூட் இருக்கும். காமன் பேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர், காமன் எமிட்டர். ஸோ காமன் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த சில 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1 மார்க்ஸ் வந்து இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸாக. ஸோ இந்த 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் தான். ஸோ இந்த சர்க்யூட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸும் வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த டயக்ராம் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ காமன் பேஸா, ஸோ காமன் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா லைட்லி டோப்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டரா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்லி டோப்டாக இருக்கும். ஸோ லைட்லி டோப்டுனா பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லைட்லி டோப்டுன்னு வந்து சொல்கிறோம். ஸோ கண்டக்டிவிட்டினா பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து கடத்தாது, ஸோ கண்டக்ட் பண்ணாது. ஸோ ரெசிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரீஜன் பார்த்தீங்கன்னா வெரி தின்னாக இருக்கும். ஸோ 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா வெரி தின், ரீஜன் வந்து வெரி தின்னா, ஸோ திக்கான்னு வந்து கேட்பாங்க. ஸோ காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா வெரி தின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்லி டோப்டாக இருக்கும். 1 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெரி வெரி 1 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் பேஸோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயரில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயரில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ காமன் பேஸோட இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியரில் தான் இருக்கும், அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியர்ஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் என்னன்னு பாருங்கள், எமிட்டர் தான் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் சர்க்யூட் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து காமனாக இருக்குது, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி லோவாக இருக்கும். ஸோ சில டைம் 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க இன்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி லோவாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 20 ஓமில் இருக்கும். ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா மெகா ஓமில் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஹை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓமோட ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 20 ஓம் தான் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வெரி லோ. அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹையாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸை வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபார்வர்டு சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜனா, ஸோ ஆக்டிவ் ரீஜனாக பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ்னால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வெரி ஹை. ஸோ இந்த கான்செப்ட் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஃபார்வர்டு பயாஸ். ஸோ ஃபார்வர்டு பயாஸ்னால் பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாகும், ஸோ கரண்ட் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹை. ஸோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ்னு வந்து இருக்கும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்னால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து நடக்காது, வெரி ஹை. ஆனால் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா காமன் பேஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் தான் பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் பேஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட் தான் பார்த்தீங்கன்னா கரண்டாக இருக்கும். ஸோ எமிட்டர் தான் பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காமன் பேஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் வந்து அவுட்புட் கரண்டாக இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் மூலமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எமிட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து காமன் பேஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் என்னன்னு பாருங்கள். ஸோ எமிட்டரும் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜாக இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் மூலமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு 1 மார்க்ஸும் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எது அதிகமாக இருக்கும், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதாக இருக்கும், இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா எமிட்டராக, அவுட்புட் கரண்ட் வந்து காமன் பேஸாக கலெக்டராக கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேஸ் வந்து காமனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து எமிட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம்.
ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா காமன் பேஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் எமிட்டர் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ். பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து இருக்குது. ஸோ கலெக்டர் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ். ஸோ கலெக்டர் இது பார்த்தீங்கன்னா பேஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கரண்ட் கைன் இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. கரண்ட் கைன் பார்த்தீங்கன்னா காமன் பேஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கைன் வந்து லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். வோல்டேஜ் கைன் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காமன் பேஸோட 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. கரண்ட் கைன் வந்து எதுவாக இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும், கிரேட்டர் தென் 1 இருக்கும். அது மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. காமன் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் கைன் வந்து லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். வோல்டேஜ் கைன் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் இது கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு ஐசிடியோட ஐன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி சில டைம் வந்து கேட்பாங்க ஆல்பா ஈக்குவல் டு என்னன்னு வந்து கேட்பாங்க. பேஸ் காமன் பேஸ்னா பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்பாவாக இருக்கும், இது வந்து பீட்டாவாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா காமாவாக இருக்கும். ஸோ ஆல்பானா பார்த்தீங்கன்னா ஐசி ஈக்குவல் டு ஐஇ. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இந்த இதுலையுமே இந்த சர்க்யூட் மூலமாகவே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஐஇயா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட் வந்து ஐஏ இருக்குது. ஸோ அவுட்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஐசி. ஸோ அவுட்புட் டெவலப் இன்புட் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்க்யூட் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பா தான் பார்த்தீங்கன்னா பேஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆல்பா பார்த்தீங்கன்னா பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்காங்க. ஆல்பா ஈக்குவல் டு கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த சர்க்யூட்லேருந்தே நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஇ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்குது, ஐசி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு ஐஇ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசின்னு எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஇ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி. ஸோ சம்மு சால்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமிட்டர் கரண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டு இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. ஐ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஸோ இந்த ஐ ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐபி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துருந்தோம். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஐசி. ஸோ காமன் எமிட்டர் கரண்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட்டும் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பான் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து பீட்டான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா காமன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆல்பா ஈக்குவல் டு ஐசி டிவைட் பை ஐபி. ஆல்பா ஈக்குவல் டு ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஆல்பா ஈக்குவல் டு ஐசி டிவைட். ஸோ இது ஃபார்முலா மட்டும் இல்லை, சில டைம் வந்து 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ப்ராப்ளம் வந்து கொடுப்பாங்க. ஐசியோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க, கலெக்டர் கரண்ட் ஐபியோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சில வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்பா வந்து கண்டுபிடி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்களா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க, சில டைம் பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பீட்டாவோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா டிவைட் பை பீட்டா ப்ளஸ் 1 தான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். சில டைம் பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட் வந்து கண்டுபிடி சொல்லுவாங்க. ஸோ இந்த இதிலே ஸோ பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பீட்டா வேல்யூஸ் கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்பா வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆல்பா வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? பீட்டாவோட வேல்யூஸ் சப்ஜெக்ட் பண்ணாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்பா வந்து கண்டுபிடிப்பீங்களா? ஸோ அந்த ஆல்பா இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசியோட வேல்யூஸ் கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமன் பேஸ் கரண்ட் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது இந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஆல்பானா பார்த்தீங்கன்னா காமன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்பா பார்த்தீங்கன்னா இதில் காமன் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆல்பான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்கட் சர்க்யூட் சொல்லுவாங்க, ஆம்பிளிஃபிகேஷன் பேக்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எதில் ஆல்பா ஈக்குவல் டு ஐசி டிவைட் பை ஐஇ. விசிபி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசிபி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்டாக இருக்கும். இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா விபி பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். விபினா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதுக்கும் இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் பார்த்தீங்கன்னா விபி பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமன் பேஸ் வந்து பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர். ஸோ காமன் எமிட்டர்னா பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து கிரவுண்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து கிரவுண்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர். ஸோ காமன் எமிட்டர்னா பார்த்தீங்கன்னா ஹெவிலி டோப்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் பேஸ்னா பார்த்தீங்கன்னா லைட்லி டோப்டு. ஸோ ஹெவிலி டோப்டுனா பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவிலி டோப்பிங்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெவிலி டோப்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க காமன் எமிட்டர் பார்த்தீங்கன்னா ஹெவிலி டோப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டருக்கு ஆடியோ சிக்னல் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் வந்து சொல்லுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியர்ஸில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியர்ஸ் இருக்கும்.
ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். ஸோ இதோட இன்புட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் சப்போஸ் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டரா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எமிட்டர் எங்கே இருந்தால் இன்புட் ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர், ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோங்க. ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து காமன் பேஸாக வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எமிட்டர் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். கலெக்டர் பார்த்தீங்கன்னா காமனாக இருந்தால் பேஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து இன்புட் எப்பயுமே வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இன்புட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா காமன் பேஸாக இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து இன்புட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக மட்டும்தான் இருக்கும். எந்த டைமில் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து காமனாக இருக்கும்போது எமிட்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும், பேஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்புட்டாக மட்டும்தான் இருக்கும். எப்போ மட்டும் மாறுன்னு பார்த்தீங்கன்னா காமன் பேஸாக இருக்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டரா, ஸோ எமிட்டர்னா பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து அவுட்புட்டாக இருக்கும், பேஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக வந்து இருக்கும். ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டருக்கு வந்து லோ, அவுட்புட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐஏ. இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் மூலமாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா எமிட்டராக இருந்தால் இன்புட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபியாக இருக்கும், ஸோ பேஸ் கரண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்டாக இருக்கும். ஸோ இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பேஸ் எமிட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எமிட்டராக இருந்தால் பேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் இங்கே இருக்கும், எமிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே, ஸோ அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இருக்கும். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா எமிட்டர் இருக்கிறதுனால கலெக்டர் எமிட்டர். ஸோ கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா 20 to few hundreds வந்து இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா கரண்ட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கும் காமன் எமிட்டரில், வோல்டேஜ் கெயின் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா காமன் பேஸில் வந்து பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா ஐஏ, வோல்டேஜ் கெயின் பார்த்தீங்கன்னா மீடியம். ஸோ இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எமிட்டரா, ஸோ எமிட்டர்னா பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐபி. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் பீட்டா பார்த்தீங்கன்னா ஐசி டிவைடட் பை ஐபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜேபெட்டில் தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாங்க. பீட்டானா பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்இன்னு சொல்லுவாங்க. இது வந்து அது வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா. ஆனால் ஆல்பா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டான்னு வந்து பார்த்தோம். இந்த சில டைம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. பீட்டா ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐபி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது மூலமாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐசினா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எமிட்டர் வந்து இன்புட்டாக இருக்குன்னு காமன் பேஸாக இருக்குன்னு வச்சுக்காங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஐபி வந்து இன்புட்டாக இருக்கும், கலெக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐன்னு வந்து எழுதுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐ. இதில் பார்த்தீங்கன்னா பீட்டானா பார்த்தீங்கன்னா ஐசி டிவைடட் பை ஐபி. இந்த சர்க்யூட் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எழுதிடலாம். பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் காமன் எமிட்டர்னா பார்த்தீங்கன்னா பீட்டான்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ காமன் எமிட்டர் ஃபார்வர்டு கரண்ட்னு சொல்லுவாங்க, ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க்ஸில் வந்து சில டைம் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர். ஸோ காமன் கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஃபாலோவர். சில டைம் 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ காமன் கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து காமனாக இருக்கா. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கும், எமிட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காமன் கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா மீடியம் டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ட் மேட்சிங் டைம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ட் மேட்சிங். இதுவும் பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ எமிட்டர்னு பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பர்ஸ், காமன் கலெக்டர்னு பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பர்ஸ் இருக்கும். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோவாக இருக்கும். ஸோ இன்புட் கரண்ட்னா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்துருந்தா காமன் கலெக்டர்னா பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து இங்கே இருந்தால் காமனாக, இன்புட் பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட். ஸோ கலெக்டர் பார்த்தீங்கன்னா எமிட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்டாக இருக்கும், அதுதான் இங்கே இடத்துல இருக்கும். ஸோ இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பேஸ் கலெக்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலெக்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பேஸ் கலெக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா எமிட்டர் கலெக்டராக இருக்கும். கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கும், வோல்டேஜ் கெயின் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு ஐஇ டிவைடட் பை ஐபின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம்ல ஐசி ஈக்குவல் டு எப்பயுமே வந்து ஐபி வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வருது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐசி டிவைடட் பை ஐபியா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐஇ டிவைடட் பை ஐபி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
எமிட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐஇ டிவைட் பை ஐபி. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ஐசி ஈக்குவல் டு ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐசி கூட நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவீங்க. ஸோ ஐசி ஈக்குவல் டு ஐன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ளஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ காமா பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து பீட்டா ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி ஷார்ட்கட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ளஸ் ஒன் காமனாக பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஐஇ டிவைட் பை ஐபி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஇ டிவைட் பை ஐபின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்பான்னு சொல்லுவாங்க. ஸோ காமா பார்த்தீங்கன்னா மூணு விதமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆல்பானா பார்த்தீங்கன்னா ஐஇ டிவைட் பை ஐபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ளஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஐஇ டிவைட் பை ஐபி. ஐஇ டிவைட் பை ஐபி பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆல்பான்னு சொல்லுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்பா பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ளஸ் ஒன்றுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.